இந்துடா வந்து பாருடா. தேசபக்த இயக்குனர் சின்னப்பா கணேசன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்துடா வந்து பாருடா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டார் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வெளியிட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது தமிழகத்துல மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே சமயத்துல பல விவாதங்களையும் உண்டாக்கி இருக்கு. அப்படி என்ன அந்த போஸ்டர்ல இருக்கு, அந்த படம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. பாஜகவோட மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ஹெச் ராஜா வெளியிட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல கனல் கண்ணன் இருக்காரு. கனல் கண்ணன் அவர்கள் இந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய தலைவரா இருக்காரு. சினிமா துறையில ரொம்ப பெரிய உச்சத்துல இருக்கிற இவரு இந்து மதத்துக்காக குரல் கொடுத்திருக்காரு. ஹெச் ராஜா வெளியிட்ட போஸ்டர்ல கனல் கண்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஓட உடையில இருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஓட கொடிய வணங்குற மாதிரி இருக்காரு. இந்த படத்தை எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய தேசப்பற்றாளர் சின்னப்பா கணேசன். அது மட்டும் இல்லாம அவரு மோடியின் தமிழகம் புக்கும் எழுதியிருக்காரு. அந்த புக்க அண்ணாமலை தலைமையில வெளியிட்டு இருக்காரு. இந்த கதையை எழுதினது, இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எல்லாமே இவர்தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே தேசப்பற்றாளர்கள் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட பாஜகவோட மூத்த தலைவர் ஹெச் ராஜா இந்த படத்தை பத்தி ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேசபக்த ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், மோடியின் தமிழகம் புத்தகத்தோட ஆசிரியர் அன்பு தம்பி டைரக்டர் கணேசன் அவர்களோட இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்துடா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடுறதுல நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் சினிமாவில யாருமே தொட துணியாத கதைய சகோதரர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் துணிஞ்சு படமாக்கி இருக்காரு. தேச துரோக, இந்து விரோத, சாதி வெறி, மதவெறி கும்பல்கள் கிட்ட சிக்கி தமிழ் சினிமா நாசமாகிட்டு வரக்கூடிய இன்றைய சூழ்நிலையில திரு சின்னப்பா கணேசன் மாதிரியான ஏராளமான தேசபக்த இயக்குனர்கள் உருவாகணும். அப்பதான் இந்துடா மாதிரியான துணிஞ்சு உண்மைகளை பேசக்கூடிய படங்கள் வெளிவரும். இது தமிழ் சினிமாவை ஆரோக்கியமாக்குது. இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய நாரதர் மீடியா விஜய் சி சாமி, கதாநாயகியா நடிச்சிருக்கக்கூடிய சுமித்ரா, ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய அருமை நண்பர் சினிமா சண்டை பயிற்சியாளர் திரு கனல் கண்ணன், நடிகர் ரவி, சுமமேகா, டி.எஸ். பாண்டியராஜ், அப்புறம் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தயாரிச்சிருக்கக்கூடிய காவ்யா நிறுவனத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறதோட, இந்த நிறுவனம் இது மாதிரி இன்னும் ஏராளமான தரமான படங்களை தயாரிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீக்கிரத்திலேயே திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்துடா படத்தை நாம எல்லாருமே குடும்பத்தோட, நண்பர்களோட திரையரங்கங்களுக்கு போய் கண்டு மகிழ்றதோட மற்றவர்களையும் இந்த படத்தை பார்க்க சொல்லணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.